ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம பிப்ரவரி 2026 ஓட டாப் 300 பிளஸ் கரண்ட் அஃபேர் ஒன் லைனர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 20ல கரண்ட் அஃபேர்ல இருந்து 10ல இருந்து மேக்ஸிமம் 15 கொஸ்டின் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பர் 2025, அதுக்கப்புறம் ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி 2026க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதுமானது. எந்த ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1999 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம யூடியூப்லயே பாத்தீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல இருக்கக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு பிப்ரவரியில இருக்கக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ கரெக்டா 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல ஒன் லைனராவது இந்த லாஸ்ட் மினிட்ல நல்லா படிச்சிருங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது தனி பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கேன். சோ அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்டர்நேஷனல் சீப்ரா டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? சர்வதேச வரிக்குதிரை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 31. இந்தியன் நியூஸ் பேப்பர் டே வந்து எப்போ? இந்திய செய்தித்தாள் தினம் வந்து ஜனவரி 29. இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சு படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் டேஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. முக்கிய மந்திரி ஏதி கோலி டட்டி பாத் ஸ்கீம் ரீசன்ட்லி லான்ச்ட் இன் அஸ்ஸாம் இஸ் ரிலேட்டட் டு. சமீபத்துல அஸ்ஸாம்ல முக்கிய மந்திரி ஏடி கோலி துதி பாத் திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து எதோடு தொடர்புடையது அப்படின்னா ஒன் டைம் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு டீ கார்டன் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு முறை வழங்கப்படக்கூடிய ஒரு நிதி உதவி தான் இது. Kyrgyzstan recently imposed a ban on the import of animals and animal products from India due to concerns related to. எந்த கவலை காரணியின் காரணமாக இந்தியாவிலிருந்து விலங்கு மற்றும் விலங்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து இறக்குமதி செய்யறத கிர்கிஸ்தான் வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா நிஃபா வைரஸ் காரணமாக. Jalaj Livelihood Centers initiative is jointly implemented by Namami Change Mission and which institution? ஜலாஜ் வாழ்வாதார மையங்களோட முன்முயற்சியானது நமாமி கங்கை திட்டம் மற்றும் எந்த நிறுவனத்தால் செயல்படுத்தப்படுகிறது? எந்த நிறுவனம் அப்படின்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. Odisha's proposed national UAV test and innovation corridor will be established at which location? ஒடிசாவின் முன்மொழியப்பட்ட தேசிய UAV சோதனை மற்றும் கண்டுபிடிப்பு வழித்தடம் எந்த இடத்தில் நிறுவப்படும்? எங்க அப்படின்னா ரெங்கைலுண்டா ஏர்போர்ட். ஓகேவா? உங்களுக்கு இந்த ரெங்கைலுண்டா ஏர்போர்ட் வந்து எங்க இருக்குங்கிற மாதிரியும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். Sunethra Power, who is said to be sworn as Maharashtra's deputy CM in January 2026, will become. ஜனவரி 2026ல மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சராக பதவி ஏற்க உள்ள இல்லனா பதவி ஏற்ற சுனேத்ரா பவர் எந்த வகையான சிறப்பை பெறுவார்? ஓகேவா? இவங்க தான் மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் விமன் டெபுட்டி சிஎம். ஓகேவா? மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சர் அப்படிங்கக்கூடிய சிறப்பை பெறுவார். ஓகே, அவங்களோட நேம் வந்து பாத்துக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கலாம் மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சர் யாருன்னு. யாரு அப்படின்னா சுனேத்ரா பவார். As per Economic Survey 25 to 26, what is the projected range for India's GDP growth for financial year 27? பொருளாதார ஆய்வறிக்கை 2025 to 26 படி 2027 நிதியாண்டுக்கான இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம், ஓகே, ஜிடிபி growth என்ன அப்படின்னா 6.8ல இருந்து 7.2%. According to Economic Survey 25 to 26,
ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 7.4%. ஓகேவா? 2027க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6.8ல இருந்து 7.2. ஓகே, ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படின்னா 7.4%. பொருளாதார ஆய்வறிக்கை 2025 டு 26 படி 2026 நிதியாண்டில் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படின்னா 7.4%. Which Indian state has declared 2026 as the year of agriculture with a significantly increased budget to enhance farmer prosperity? விவசாயிகளின் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்காக கணிசமாக அதிகரிக்கப்பட்ட பட்ஜெட்டுடன் 2026ஆம் ஆண்டை விவசாய ஆண்டாக அறிவித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். Which Indian state government announced a 1,250 crore financial assistance package under the Namo Lakshmi scheme to support over 12 lakh ஸ்கூல் கேர்ள்ஸ்? 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக நமோ லக்ஷ்மி திட்டத்தின் கீழ் 1250 கோடி நிதி உதவி தொகுப்பை அறிவித்த இந்திய மாநில அரசு எது அப்படின்னா குஜராத். ஓகேவா? சோ அப்ப இந்த நமோ லக்ஷ்மி திட்டம் வந்து எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்கங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. குஜராத். அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 1250 கோடி. ஓகே. Sea of Japan that was recently seen in news is a marginal sea of which ocean? சமீபத்துல செய்திகள்ல பார்த்த ஜப்பான் கடல் எந்த பெருங்கடலின் விளிம்பு நிலை கடல் ஆகும்? எதோடது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். who prepares economic survey of India? ஓகேவா? இந்தியாவின் பொருளாதார ஆய்வறிக்கையை தயாரிப்பவர் யார் அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகர்னு சொல்லக்கூடிய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். As per Economic Survey 25 to 26, India has set a target to increase its nuclear power capacity to 100 gigawatt by which year? முக்கியமான கொஸ்டின். பொருளாதார ஆய்வறிக்கை 2025 to 26 படி இந்தியா தன்னோட அணுசக்தி திறனை வந்து 100 ஜிகாவாட்டாக எந்த வருஷத்துக்குள்ள நம்ம வந்து கொண்டு போகணும்னு டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா 2047க்குள்ள. இன்டர்நேஷனல் சீப்ரா டே ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே எப்போ? இந்திய கடலோர காவல்படை தினம் எப்போ அப்படின்னா 1 பிப்ரவரி. இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் டே. Which Indian institution recently developed a new method to predict solar cycles? சூரிய சுழற்சிகளை கணிப்பதற்கான புதிய முறையை சமீபத்தில் உருவாக்கிய இந்திய நிறுவனம் எது அப்படின்னா ஐஐடி கான்பூர். Which ministry has launched the Paimana portal for monitoring major infrastructure projects? முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணிப்பதற்காக பைமனா இணையதளத்தை தொடங்கிய அமைச்சகம் எது அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லக்கூடிய எந்த அமைச்சகம்? புள்ளி விவரம் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். Pachora missile that was recently seen in news is best classified as which type of air defense system? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட பச்சோரா ஏவுகணை எந்த வகையான வான் பாதுகாப்பு அமைப்பின் கீழ் மிக சரியாக வகைப்படுத்தப்படுகிறது? இது வந்து எந்த வகையான மிசைல் அப்படின்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகே, தரையிலிருந்து வான் நோக்கி தாவும் ஏவுகணை. The Ruzoma Orange Festival recently seen in news. நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்? சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற ருசோமா ஆரஞ்சு திருவிழா வந்து எந்த மாநிலத்துல ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்படின்னா நாகாலாந்து. முக்கிய மந்திரி கிராமோதன் யோஜனா recently launched to provide urban level facilities in villages belongs to which state? அதாவது முக்கிய மந்திரி கிராமோதன் யோஜனா வந்து எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கிராமங்கள்ல நகரத்துக்கு ஈக்குவலான அளவு வசதிகளை வந்து கொடுக்கறதுக்காக. ஓகேவா? மைக்கேல் நாப்ஸ் who recently passed away at the age of 72 was associated with Indian sport. ஓகேவா? சமீபத்துல தன்னோட 72 வயசுல காலமான மைக்கேல் நாப்ஸ் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர். Who won the men's single title in Australian Open 2026? ஆஸ்திரேலிய ஓபன் 2026ல ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸ். எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். ஒவ்வொரு மாசத்துலயும் பாத்தீங்கன்னா டாப் 300 ஒன்லைனர் கொஸ்டின் வந்து கொடுத்திருக்கோம். இது பிரிண்டபிள் ஃபார்மட்லயே உங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ ஜஸ்ட் 199 பே பண்ணி குரூப் டிக்காக கரண்ட் அஃபேர் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு I want group D CA மெசேஜ் பண்ணுங்க. Which date National Leprosy Day observed? தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 30 ஜனவரி. அடுத்த கொஸ்டின். Which public sector company received the Great Place to Work certification for the third consecutive year? தொடர்ந்து 3வது ஆண்டாக பணிபுரிவதற்கு சிறந்த இடம் சான்றிதழை பெற்ற பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா SAIL, Steel Authority of India Limited.
Maritime cooperation and interoperability between India and Japan were discussed during which event held on 29 January in New Delhi. ஜனவரி 29ல புதுடெல்லியில நடந்த எந்த நிகழ்வின் போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர செயல்பாட்டு திறன் பற்றி விவாதிக்கப்பட்டது? எதுல அப்படின்னா இந்தியா ஜப்பான் பைலேட்ரல் நாவல் ஸ்டாஃப் டாக்ஸ். ஓகேவா? இந்தியா ஜப்பான் இருதரப்பு கடற்படை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 11th எடிஷன், 11வது பதிப்பு. India's first LNG diesel dual fuel DEMU train recently launched by Indian Railways was operationalized at which location? இந்திய ரயில்வேயால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் எல்என்ஜி டீசல் இரட்டை எரிபொருள் டெமோ இல்லைன்னா டிஎம்யூ ரயில் வந்து எந்த இடத்தில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னா சபர்மதி, அகமதாபாத். பிரகாஷ் புராப் observed on 31st January marks on the birth anniversary of which Sikh Guru? ஜனவரி 21 அன்று அனுசரிக்கப்படும் பிரகாஷ் புரப் எந்த சீக்கிய குருவின் பிறந்த நாளை குறிக்கிறது? சோ எந்த சீக்கிய குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ஹர்ராய் சாஹிப் ஜி. ஓகேவா? சோ அவரோட அந்த பிறந்த நாளை தான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ் புரப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. What is the name of the first USD backed ஸ்டேபிள் காயின் அப்ரூவ்ட் பை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் UAE? ஐக்கிய அரபு அமீரகம்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட UAEயோட சென்ட்ரல் பேங்கால அங்கீகரிக்கப்பட்ட அமெரிக்க டாலர் அடிப்படையிலான முதல் ஸ்டேபிள் காயினோட பெயர் என்ன அப்படின்னா USDU. ஓகே. Adampur Airport in Punjab is being renamed as ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜி ஏர்போர்ட் டு கமாமரேட் விச் ஈவென்ட்? பஞ்சாப்ல உள்ள ஆதம்பூர் விமான நிலையம் வந்து எந்த நிகழ்வின் நினைவாக குரு ரவிதாஸ் ஜி விமான நிலையம் அப்படின்னு பெயர் மாத்திருக்காங்க? உங்களுக்கு இதை ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். ஆதம்பூர் விமான நிலையம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். பஞ்சாப்ல இருக்கு. இல்லைன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எந்த விமான நிலையத்தை வந்து ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜி விமான நிலையம்னு பெயர் மாத்திருக்காங்க அப்படின்னும் கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜி விமான நிலையம் எங்க இருக்கு அப்படின்னும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. சத்குரு ரவிதாஸோட 649வது பிறந்த நாள்ல தான் அந்த மாதிரி மாத்திருக்காங்க. Supreme Court recently held that the right to menstrual hygiene is part of which fundamental right? மாதவிடாய் சுகாதாரத்திற்கான உரிமை எந்த அடிப்படை உரிமையின் ஒரு பகுதி அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்துள்ளது அப்படின்னா அரசியலமைப்போட பிரிவு 21, அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. வாழ்வதற்கு தனிப்பட்ட சுதந்திரத்திற்குமான உரிமை. ஓகேவா? அரசியலமைப்பு பிரிவு 21க்கு கீழே. Which Indian badminton player won her first BWF Badminton World Federation Super 300 title at the Thailand Masters 2026? தாய்லாந்து மாஸ்டர்ஸ் 2026 தொடர்ல முதல் BWF அதாவது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சூப்பர் 300 ஓகே சூப்பர் 300 பட்டத்தை வென்ற இந்திய இறகு பந்து வீராங்கனை யார் அப்படின்னா தேவிகா ஷிகாக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன்? முடக்குவாத விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 2ல. தலாய் லாமா won his first ever Grammy Award at the 68th Grammy Awards for which album and category? 68வது கிராமி விருதுகளில் தலாய் லாமா தனது வாழ்நாளின் முதல் கிராமி விருதை எந்த ஆல்பம் மற்றும் பிரிவிற்காக வென்றார்? எதுக்காக அப்படின்னா மெடிடேஷன்ஸ் சிறந்த ஆடியோ புத்தகம், விவரிப்பு மற்றும் கதை சொல்லல் பதிவு பிரிவுக்காக. A new orchid species discovered in January 2026 was found in which region of Kerala? ஜனவரி 2026ல கண்டறியப்பட்ட புதிய வகை ஆர்ச்சிட் வந்து கேரளாவோட எந்த பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இடுக்கியில. ஓகே, கந்தலூர், இடுக்கி மாவட்டம். Joint training exercise Agni Pariksha recently conducted in Arunachal Pradesh was organized between which two forces? சமீபத்துல அருணாச்சல பிரதேசத்துல நடந்த அக்னி பரீட்சாங்க கூடிய கூட்டு பயிற்சி வந்து எந்த இரண்டு படைகளுக்கிடையே ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா இந்தியன் ஆர்மி இந்திய ராணுவம் மற்றும் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். ஓகேவா? இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை. சோ என்ன ஆபரேஷன் என்ன இது அந்த பயிற்சியோட நேமும் பாத்துக்கோங்க, எங்க வச்சு நடந்துச்சுங்கிறதையும் பாத்துக்கோங்க, யாரு ரெண்டு பேருக்கு இடையில நடந்திருக்குங்கிறதையும் படிச்சுக்கோங்க. Which state government has set a Guinness World Record by distributing e-cycles 5555 women and female students in 24 hours? 24 மணி நேரத்துல 5555 பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு மின் மிதிவண்டிகளை விநியோகித்து கின்னஸ் சாதனை படைத்த மாநில அரசு எது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்.
Zapotec civilization that was recently seen in news primarily flourished in which country? சமீபத்துல செய்திகள்ல பார்த்த ஜப்போடக் நாகரிகம் வந்து எந்த நாட்டில் செழித்து விளங்கியது அப்படின்னா மெக்சிகோல. Which airport is said to become India's first to operate hydrogen powered buses for passenger transportation? பயணிகள் போக்குவரத்துக்காக ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய பேருந்துகளை இயக்கும் இந்தியாவோட முதல் விமான நிலையமாக மாற உள்ள விமான நிலையம் எது அப்படின்னா கொச்சி சர்வதேச விமான நிலையம், அதாவது கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். Future Warfare House, which commenced in February 2026, is conducted under which organization? பிப்ரவரி 2026ல தொடங்கப்பட்ட ஃபியூச்சர் வார்ஃபேர் கோர்ஸ் எந்த அமைப்போட ஆதரவின் கீழ் நடத்தப்படுகிறது அப்படின்னா இன்டிகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஹெட் குவார்டர்ஸ். ஓகே, ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்கள் தலைமையகம். As of 31st December 2025, which Indian state emerged as the largest contributor to India's total renewable energy capacity? 31 டிசம்பர் 2025 படி இந்தியாவுல ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன்ல மிகப்பெரிய பங்களிப்பாளராக யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாநிலம்னா குஜராத். Indian mountaineer Kabak Yano recently submitted Mount Aconcagua. Mount Aconcagua is the highest peak of which region? எக்ஸாம்ல இது ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மவுண்ட் அக்காங்குவா எங்க இருக்கு அப்படின்னா சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கால இருக்கு. இந்திய மலை ஏறுபவர் யாரு அப்படின்னா மவுண்டெயினியர் யாருன்னா கபக் யானோ. ஓகே, அண்மையில் அகாங்குவா மலையை வந்து சென்றடைந்தார். இந்த அகாங்குவா மலை வந்து எங்க இருக்கு அப்படின்னா தென் அமெரிக்கால இருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். Nationwide survey on migration announced by the National Statistics Office will be conducted during which period? தேசிய புள்ளியியல் அலுவலகம் அறிவித்துள்ள நாடு தழுவிய இடம்பெயர்வு கணக்கெடுப்பு எந்த காலகட்டத்தில் நடத்தப்படும் அப்படின்னா ஜூன் 2027ல. ஓகே, அக்கார்டிங் டு யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் 2nd February 2026. ஓகேவா, 2 பிப்ரவரி 2026ல அமெரிக்க அதிபரோட அறிவிப்பு படி what was the revised reciprocal tariff rate imposed by US on Indian goods? 2 பிப்ரவரி 2026 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18%. ஓகே, திருத்தப்பட்ட வரி எவ்வளவு அப்படின்னா 18%. இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் வீரபத்ரன் ராமநாதன் received which prestigious award often called the Nobel of Geosciences for his contribution to climate science? காலநிலை அறிவியலில் ஆற்றிய பங்களிப்புக்காக புவி அறிவியலின் நோபல் என்று அழைக்கப்படும் எந்த மதிப்புமிக்க விருதை இந்திய வம்சாவளி விஞ்ஞானி வீரபத்ர ராமநாதன் வந்து பெற்றுள்ளார் அப்படின்னா கிராஃபோர்ட் பிரைஸ். Who has become the first woman to be appointed as member on the board of Airport Authority of India? இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் வாரியத்தின் உறுப்பினராக முதலில் நியமிக்கப்பட்ட பெண்மணி யார் அப்படின்னா நிவேதிதா துபே. Where is the Asian Rifle and Pistol Shooting Championship held? 2026 ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. Which team won the Pro Wrestling League? Pro Wrestling League 2026 டைட்டில் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹரியானா தண்டர்ஸ். Exercise Kanjar 13 is a joint special forces military exercise between which two countries? ஓகே, கஞ்சர்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில. ஓகே, எக்ஸசைஸ் கஞ்சர் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான். According to the 16th Finance Commission, what is the share of states in the divisible pool of central taxes for 2026 to 31? 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின்படி 2026 to 31 காலகட்டத்துக்கான மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கக்கூடிய தொகுப்பில் மாநிலங்களோட பங்கு என்ன அப்படின்னா 41%. Who has been chosen as the new CM of Manipur after nearly a year of president's rule? கிட்டத்தட்ட ஒரு வருட குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பிறகு மணிப்பூரோட புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யும்னம் கேம்சந்த் சிங். Which of the following schemes aims to provide industry relevant skill training to persons with disabilities? அதாவது திவ்யாங் ஜன் அப்படின்னா disability peopleக்காக in sectors like IT, AVGC, hospitality and food and beverage. தகவல் தொழில்நுட்பம், AVGC, விருந்தோம்பல் மற்றும் உணவு and பானங்கள் போன்ற துறைகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பயிற்சியை வழங்குவதை நோக்கமாக கொண்ட திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா. Veteran Malayalam music director S.P. Venkatesh, who passed away at the age of 70, was best known for his work in which film industry?
தன்னோட 70 வயதுல இறந்து போன மூத்த இசை அமைப்பாளர் எஸ்பி வெங்கடேஷ் வந்து எந்த திரைப்பட துறையில் வந்து சிறந்த பணியாற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளம். ஓகே, மலையாளம் திரைப்படத்துறை, பிலிம் இண்டஸ்ட்ரியில. Which private company is planning to launch Haven 1, a compact commercial space station as the first fully private orbital platform after the International Space Station? சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பிறகு முதல் முழுமையான தனியார் சுற்றுப்பாதை தளமாக ஹேவன் 1 என்ற சிறிய வணிக விண்வெளி நிலையத்தை ஏவ திட்டமிட்டுள்ள தனியார் நிறுவனம் எது அப்படின்னா வாஸ்ட் ஸ்பேஸ். Bronze statue of Mahatma Gandhi was stolen from which location in Australia in February 2026? பிப்ரவரி 2026ல ஆஸ்திரேலியாவோட எந்த இடத்துல இருந்து மகாத்மா காந்தியோட வெண்கல சிலை வந்து திருடப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலிய இந்திய சமூக மையம், மெல்போர்ன். ஓகே. Which institute hosted the third edition of டி ஃபியூச்சர்? டி ஃபியூச்சர் இந்தியா டிஜிட்டல் மாநாடு 2026 இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தி ஃபியூச்சர் இந்தியா டிஜிட்டல் மாநாடு 2026 இதோட எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் எடிஷன், 3வது பதிப்பு வந்து யார் நடத்தியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி ஹைதராபாத். ஓகே. Which city will India host the World Seafood Congress 2026 for the first time? உலக கடல் உணவு காங்கிரஸ் 2026 நிகழ்வை இந்தியா முதல் முறையாக எங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில. Which state topped the பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் 2.0 in India? இந்தியாவுல பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு, ஓகே, பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் PAI 2.0 இதுல முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுரா. Which Indian squash player became the youngest Asian to enter the world top 20 rankings after winning her first PSA bronze title in 2026? 2026ல தன்னோட முதல் PSA வெண்கல பட்டத்தை வென்றதன் மூலம் உலகின் முதல் டாப் 20க்குள்ள ஓகே நுழைந்த மிக இளைய ஆசிய ஸ்குவாஷ் வீராங்கனை யார் அப்படின்னா அனஹத் சிங். 213 crore Kamakhya ropeway project recently announced in news aims to improve connectivity to which important religious site? சமீபத்துல செய்திகள் அறிவிக்கப்பட்ட 213 கோடி மதிப்பிலான கமக்யா கயிற்றுப்பாதை திட்டம் வந்து எந்த முக்கியமான ஆன்மீக தலத்திற்கான இணைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா கமக்யா கோயில், அஸ்ஸாம். உங்களுக்கு இதை எப்படி கேட்கலாம்னா இந்த காமக்யா டெம்பிள் வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம். ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி கேட்கலாம். எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. India's first nationally developed evidence-based lung cancer care guidelines were released by whom? இந்தியாவுல முதலாவது தேசிய அளவிலான ஆதார அடிப்படையிலான நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை வழிகாட்டுதல்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா. February 2026, Elon Musk became the first person in the world to cross the net worth of $800 billion. Okay, $800 billion US. Primarily due to which development? கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிப்ரவரி 2026ல எலன் மஸ்க் வந்து எந்த ஒரு முக்கிய வளர்ச்சியின் காரணமாக 200 பில்லியன் அமெரிக்க டாலர் நிகர மதிப்பை தாண்டிய உலகில் நம்பர் 1 பணக்காரர் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். அப்படிதான் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி. சோ இன்னைக்கு அதால ஜெயிச்சிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் XAI நிறுவனங்களோட இணைப்பு. இந்தியா சைனா bilateral trade reached a record high in 2025. What was the total trade value? இந்தியா சீனா இருதரப்பு வர்த்தகம் 2025இல் சாதனை அளவை எட்டியது. அதோட மொத்த வர்த்தக மதிப்பு என்ன அப்படின்னா 155.6 பில்லியன் அமெரிக்க டாலர். ஓகே. World Government Summit 2026 is being held under which theme? உலக அரசு உச்சி மாநாடு 2026 எந்த கருப்பொருளின் கீழ் நடத்தப்படுகிறது அப்படின்னா ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ். இதுதான் அதுக்கான தீம். சாக்ஷம் is an annual awareness campaign initiated by which ministry? ஓகேவா. சாக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னா எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட வருடாந்திர விழிப்புணர்வு பிரச்சாரமாகும். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேவா. ஃபியூகோ வல்கனோ that was recently seen in news. இது எங்க இருக்கு அப்படின்னா கௌதமாலால இருக்கு. ஃபிகோ எரிமலை எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா கௌதமாலால இருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ல நியூஸ்ல வந்திருக்கு. நியோபிட்டி ஐடி அப்ளிகேஷன் வாஸ் லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? ஆக்கிரமிப்பு தாவர இனங்களை கண்டறிவதற்காக எந்த மாநில அரசு நியோபைட் ஐடி செயலியை வந்து தொடங்கியுள்ளது அப்படின்னா கேரளா. Devni Mori relics of Lord Buddha are originally from which Indian state? புத்தரின் தேவனி மோரி எச்சங்கள் முதன்மையாக எந்த இந்திய மாநிலத்தை சேர்ந்தவை அப்படின்னா குஜராத். Which city 6th edition of Badminton Asia Team Championship 2026 held?
பேட்மிண்டன் ஆசிய அணி சாம்பியன்ஷிப் 2026ஓட 6வது பதிப்பு வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா சைனாவுல நடந்திருக்கு. சிங்டாவ், சைனா. வாட் இஸ் மோல்ட் புக் விச் ரீசன்ட்லி கெயின் குளோபல் அட்டென்ஷன்? உலகளாவில் கவனத்தை பெற்ற மோல்ட் புக் அப்படின்னா என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு முகவர்களுக்கான பிரத்யேக சமூக வலைப்பின்னல், சோசியல் நெட்வொர்க் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஓகே. India recently joined which BRICS initiative to strengthen industrial capabilities and industry 4.0 skills? தொழில்துறை திறன்கள் மற்றும் தொழில்துறை 4.0 தகுதிகளை வலுப்படுத்த இந்தியா சமீபத்துல எந்த பிரிக்ஸ் முன்முயற்சியில் இணைந்துள்ளது அப்படின்னா தொழில்துறை திறன்களுக்கான பிரிக்ஸ் மையம். Which major port won the first prize at the Swachhta Pakhwada Awards 2025 as India's cleanest performing port? இந்தியாவின் மிகச்சிறந்த தூய்மையான செயல்பாட்டை கொண்ட முதன்மை துறைமுகமாக தூய்மை பக்வாடா விருதுகள் 2025 முதல் பரிசை பெற்ற துறைமுகம் எது அப்படின்னா பாரதீப் போர்ட். ஓகேவா? சோ அந்த பாரதீப் போர்ட் வந்து எங்க இருக்கு, பாரதீப் துறைமுகம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன். சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் வந்து எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 4. வேர்ல்டு கேன்சர் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன். ஓகே, உலக புற்றுநோய் தினம் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 4. Which date will India begin exchanging cross-border cryptocurrency transaction data under the Global Information Sharing Mechanism? உலகளாவிய தகவல் பரிமாற்ற பொறிமுறையின் கீழ் எல்லை தாண்டிய கிரிப்டோகரன்சி பரிவர்த்தனை தரவுகளை இந்தியா வந்து எந்த தேதியிலிருந்து தொடங்குது அப்படின்னா ஏப்ரல் 1, 2027 இருந்து. பிளாஸ்ட் இந்தியா 2026 எங்க நடந்திருக்கு? பிளாஸ்ட் இந்தியா 2026 எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில, பாரத் மண்டபம் டெல்லியில நடந்திருக்கு. பாரத் டாக்ஸி, India's first cooperative based ride hailing platform, was launched by whom? இந்தியாவின் முதலாவது கூட்டுறவு அடிப்படையிலான வாகன சவாரி தளமான பாரத் டாக்ஸியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர், யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. Who inaugurated 71st Foundation Day celebration of the National Small Industries Corporation? தேசிய சிறுதொழில் கழகத்தோட 71வது நிறுவன தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ஜித்தன் ராம் மான்ஷி. $200 million security assistance approved by US Congress in financial year 2026 aimed at strengthening security of which countries? 2026 நிதியாண்டுல அமெரிக்க காங்கிரஸால அங்கீகரிக்கப்பட்ட 200 மில்லியன் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு உதவித்தொகை எந்த நாடுகளோட பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா எஸ்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா. India earned a place on the United Nations Honor Roll in February 2026. Which of the following reasons? பிப்ரவரி 2026ல எந்த காரணத்துக்காக ஐநாவோட கௌரவ பட்டியல்ல இந்தியா வந்து இடம் பிடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநா வழக்கமான பட்ஜெட் பங்களிப்பை முழுமையாகவும் சரியான நேரத்திலையும் வந்து செட்டில் பண்ணதுக்காண்டி. ஓகேவா? சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல வந்து பேயிங் இட்ஸ் யுனைடெட் நேஷன் ரெகுலர் பட்ஜெட் கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லா. ஓகேவா? சோ ஃபுல்லாவே அந்த இதை வந்து பே பண்ணதுக்காகவும் கரெக்டான டைம்ல பே பண்ணதுக்காகவும். ஓகே. Which company became the world's first retail firm to achieve a market capitalization of $1 trillion? ஜனவரி 2026ல 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் சந்தை மூலதனத்தை எட்டிய உலகின் முதல் சில்லறை வர்த்தக நிறுவனம் எது அப்படின்னா வால்மார்ட். Which country became the first in Europe to ban social media access for children below 18 years of age? 16 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சமூக ஊடக பயன்பாடை வந்து தடை செய்த ஐரோப்பா கண்டத்தோட முதல் நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின். Russia's nuclear powered submarine Khabrovsk is specifically designed to carry which strategic underwater system? ரஷ்யாவின் அணுசக்தியால் இயங்கும் காப்ரோஸ்க் நீர்மூழ்கி கப்பல் எந்த மூலோபாய நீருக்கடியில் இயங்கும் அமைப்பை சுமந்து செல்ல பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது? போசிடான் அணுசக்தியால் இயங்கும் நீருக்கடியில் செல்லக்கூடிய ட்ரோன். Who was honored with the 22nd Upendranath Brahma Soldier of Humanity Award 2025? 22வது உபேந்திரநாத் பிரம்மா மனிதநேயத்தின் சிப்பாய் விருது 2025 வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கியாலியம் ஆஷி டோர்ஜி வாங்மோ வாங்சுக். வேர்ல்டு ஃபெய்த் ஹார்மோனி வீக், உலக சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்க வாரம் வந்து எந்த பீரியட், ஓகே எந்த டைம் அப்படின்னா பிப்ரவரி 1 to 7. வேர்ல்டு இன்டர்ஃபெய்த் ஹார்மோனி வீக் அப்சர்வ்ட் ஆனுவலி டியூரிங் விச் பீரியட்? பிப்ரவரி 1ல இருந்து 7 வரைக்கும்.
Who became the first ever female member from Iran to be elected to the International Olympic Committee? சர்வதேச ஒலிம்பிக் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரானின் முதல் பெண் உறுப்பினர் யார் அப்படின்னா சொராயா ஆஹாய் ஹாஜி ஆஹா. Who assumed charge as the Director General of Naval Armament at Naval Headquarters in February 2026. பிப்ரவரி 2026ல கடற்படை தலைமையகத்தின் கடற்படை ஆயுத பிரிவோட இயக்குனர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா ஸ்ரீ திவாகர் ஜெயந்த். 2026 Winter Olympics will be held in which country? 2026 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் வந்து எங்க நடைபெறும் அப்படின்னா இத்தாலியில. Which state has announced the rollout of an automatic property mutation system to speed up land and property transaction? நிலம் மற்றும் சொத்து பரிவர்த்தனைகளை விரிவுபடுத்துவதற்காக தானியங்கி சொத்து மாற்று முறையை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்துள்ள மாநிலம் இது. அதை ஸ்பீடு பண்றதுக்காக, ஓகே, விரைவுபடுத்துவதற்காக. ஸோ எது அப்படின்னா கர்நாடகா. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி மியூட்டேஷன் சிஸ்டத்தை வந்து எங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா கர்நாடகால. ஓகேவா? ஸோ அந்த சொத்து பரிவர்த்தனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இடம் வாங்குறது, விற்கிறது, ஸோ இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடா பண்றதுக்காக. ஓகே, அடுத்த கொஸ்டின். டிக்லிப்டெரா, ஓகே, டிக்லிப்டெரா பகாலகா, a newly discovered flowering plant species was identified in which Indian state? ஓகேவா? டிக்லிப்டெரா பகாலகா அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல கண்டறியப்பட்ட ஒரு பூக்கும் வகை தாவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா. Indian Railway has introduced an AI-enabled intrusion detection system primarily to prevent accidents involving which animal? இந்திய ரயில்வே முதன்மையாக எந்த விலங்கு தொடர்பான விபத்துகளை தடுக்கிறதுக்காக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஊடுருவல் கண்டறிதல் அமைப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த யானைகள், ஓகேவா? ஸோ யானை விபத்துக்கள் எல்லாம் தெரியாம நடக்கும் இல்லையா? தண்டவாளத்துல தெரியாம வந்து நிக்கும். ஸோ ஸ்பீடா போகும்போது அந்த மாதிரி விபத்துகள் வந்துரும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ஏஐ சார்ந்த அந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. Who won the prestigious Global Teacher Prize for transforming education access among children living in urban slums? நகர்ப்புற சேரிகள் இருக்கும் இல்லையா? சேரி பகுதிகள். அந்த சேரி பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட கல்வி வகைகளை வந்து மாற்றி அமைப்பதற்காக மதிப்புமிக்க உலகளாவிய ஆசிரியர் பரிசை வென்றவர் யார் அப்படின்னா ரூபல் நாகி. Karnataka cabinet has approved the use of which voting method for upcoming பஞ்சாயத்து election? கர்நாடக அமைச்சரவை வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல்களுக்கு எந்த வாக்குப்பதிவு முறையை வந்து பயன்படுத்துமாறு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா வாக்குச்சீட்டுகள் மற்றும் வாக்குப்பெட்டிகள். ballot papers and ballot boxes. Who won the best ஏர்போர்ட் ஆஃப் த இயர் அவார்ட் அட் த விங்ஸ் இந்தியா 2026? விங்ஸ் இந்தியா 2026 விருதுகள்ல சிறந்த விமான நிலையம் விருதை வென்ற அந்த விமான நிலையம் எது அப்படின்னா டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட். When is International Day of Zero Tolerance of Female Genital Mutilation observed? பெண் உறுப்பு சிதைப்புக்கு எதிரான சர்வதேச சகிப்புத்தன்மையற்ற தினம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6. Who scored the highest individual score in an ICC Under-19 Men's Cricket World Cup? ICC 19 வயது உட்பட்டவருக்கு, அதாவது Under-19 ஆண்கள் கிரிக்கெட் உலக கோப்பை இறுதி போட்டியில அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர், ஓகேவா? சோ இண்டிவிஜுவல்ல அதிகமா ஸ்கோர் எடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவம்சி. ஓகேவா? அண்டர் which state became the first to introduce a separate elderly budget in financial year 27? 2027ல முதியவர்களுக்காக தனி முதியோர் வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? சோ எல்டர் பீப்புளுக்காக இவங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. Which country is the host of Asian Rifle and Pistol Championship 2026? 2027 ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் எங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம இந்தியாவுல. Nidhi Ayog's clean energy blueprint aims to transform which Indian state into a major renewable energy hub by 2035? நிதி ஆயோக் தூய்மையான ஆற்றல் திட்ட வரைபடம் 2035 ஆண்டுக்குள் எந்த இந்திய மாநிலத்தை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? சோ இது போகையும் பிப்ரவரி மந்த்ல இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். சோ லாஸ்ட் மினிட்ல இந்த ஒன்லைனர் எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வந்து யூடியூப்லயே உங்களுக்கு ஒரு 2000 2500 கொஸ்டினுக்கு மேல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 100+ கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு பிப்ரவரி மந்த்லயும். ஓகே,
கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட ஒன் லைனர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் பிரிண்டபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். கரெக்டா ஒரு 1 மந்தோட கரண்ட் அஃபேரே உங்களுக்கு 25 பேப்பர்ஸ்ல முடிஞ்சிரும். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 50 பக்கம் தான் இருக்கும் ஒன் லைனர்ஸ் எல்லாமே. அத நீங்க 25 பேப்பர்ஸ்லயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டூடண்ட்ஸுக்காக தான் பிரிண்டபிள் ஃபார்மேட் தனியா, மொபைல்ல பார்க்கக்கூடிய வியூ தனியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் பிரிண்ட் போட்டு படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம கடைசி 8 மாசத்துக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர் குடுத்துருக்கோமோ, இத மட்டும் படிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களால கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகே. ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து கண்டிப்பா 10க்கு மேல கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். மினிமம் 10 மேக்ஸிமம் 15 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன் லைனராவும் குடுத்தாச்சு, டீடைல்டாவும் குடுத்தாச்சு. கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு இம்மீடியட்டா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு கரெக்ட்டா 1 வீக் தான் டைம் இருக்கு. இன்னைக்கு மண்டே இல்லையா? நெக்ஸ்ட் மண்டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் 2 டேஸ்ல க்ளோஸ் ஆகிரும். அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா அதையும் அட்டெண்ட் பண்ணிருங்க. அது ஃப்ரீ டெஸ்ட் தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல குடுத்துருக்கோம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்லையும் டெஸ்டோட லிங்க் வந்து இருக்கு. அத கிளிக் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப ரீசெண்டா என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச், குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஒரு டைம் 2499 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 1 இயர் வேலிடிட்டினா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் வந்து லைஃப் டைம்னா 999 தான் நீங்க பே பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். எல்லா கரண்ட் அஃபேரையும் உங்களுக்கு வந்து அப் டு டேட் உங்க எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேரும் குடுத்துருவோம். டெய்லி கரண்ட் அஃபேரும் குடுத்துருவோம். ஏ டு இசட் எல்லாமே இதுல இருக்கும். ஓகேவா? 999னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்னா 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ஸும் வரப்போகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் 90க்கு மேல எய்ம் பண்ணுங்க. ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.